ஆக்சுவலா படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது முடிஞ்சு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி படம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஆனா கடைசி 10 நிமிஷத்துல வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. நம்மளோட மைண்ட் எல்லாத்தையும் வந்து மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு நம்ம இந்தியன் சினிமா வந்து இந்த அளவுக்கு growth ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் சொல்லலாம் இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி படம்லாம் எதுக்கு எடுக்கணும் முதல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி படம் இனிமே நிறைய வரணும். அதுலமே இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த எப்படி சீக்வன்ஸ்க்காக சொல்றீங்க வெயிட் பண்றோம். படம் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான். மற்றபடி என்ன சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவுமே தெரியல. ஏதோ அந்த காசு கொடுத்து பொருள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, பிரபாஸ் வரப்பில் அப்புறம் கமல்ஹாசன் வரப்பில் அமிதாப் பச்சனும் கமல்ஹாசன் ஒரு சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் படம் தெரியும். அந்த கருணை வந்து பிறந்த சொல்லி தான் இந்த கருவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிறந்தது அப்புறம் தான் வந்து கதையே இருக்கு. செகண்ட் படம் தெரியும், ஃபர்ஸ்ட் பார்ட்டும் எல்லாமே கூஸ் பம்ஸா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நீங்க கமலஹாசன் வந்து இந்த ஒரு ஃபார்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, நல்லா இருக்கு. எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் ஃபேமிலி. கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் எல்லாரும் வந்து பார்க்கணும், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் நிறைய வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல பார்க்குற படமா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு, சவுண்ட்ஸும் சூப்பரா. அதான் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இது. நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு ஒன் டைம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டைம் செகண்ட் யூனிவர்ஸ் இருக்கு, அதை பத்தி ரிவீல் பண்ண வேணாம். அதுக்காக சொல்றேன். எனக்கு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்தது. கதை கொஞ்சம் இந்த மாதிரி புராண கதை இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கும். அதான் என்னன்னா அந்த புராண கதையும் டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காப்ல. அனாபேன் வந்திருக்காங்க, கேமியா பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்க வர சீனு. மற்றபடி எதுவுமே படத்தை சொல்றது. ஆமா, 3D ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்டாரிக் மூவிங்கிறதுனால வந்து சாமி படம்லாம் கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக் மூவி, அந்த கலரே வந்து ஒரு ஃபீல் கொடுக்கல, அந்த மாதிரி இருக்குது படம். இப்போ அவதார் வந்து வாட்டர் பேக்ட்ராப், அதுல வந்து 3D வந்து நல்ல ட்ரீட்டா இருந்துச்சு. 3D மட்டும் பார்க்கலாம், பிலோ 20 வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்காக சொல்ல முடியல, அங்கே எங்கேயும் கனெக்ட் ஆகல. லாஸ்டா கர்ணன்கிற ஒரு போர்ஷன் வைக்கிறதுனாலதான் மகாபாரதத்தை வந்து எடுத்துருப்பாங்களோன்னு தெரியுது. பாகுபலி மாதிரி ஸ்டோரி பிளாட்டை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் பயங்கரமா போயிருக்கும். அந்த ஸ்டோரி பிளாட் யாருக்கும் இல்லை. எனக்கு பர்சனலா வந்து அது புரியவே இல்லை. எங்க போறாங்க, எதுக்கு வர்றாங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறதே வந்து சரியான ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் இல்லாதனால படம் ஆரம்பத்துல இருந்தே உட்கார முடியல. அப்படியே போரிங்கா போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து கமலஹாசன் சார் வந்து பிரான்சிஸ் எடுக்கிற சீன் வந்து படம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அதாவது 2898 அந்த இயர்ல மகாபாரதம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அந்த இமேஜினேஷனை நம்ம தேட்டர்ல உட்காந்து பார்க்கலாம். உண்மையிலே ஆக்சுவலி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமலஹாசனை காட்டின விதம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே யோசிப்போம், நம்ம தமிழ் சினிமானாலே அவரை தான் சொல்லுவோம். அவரை வந்து நெகட்டிவ் ரோல்ல நம்ம அதிகமா இது பண்றோம்ல, அதே ரோலை வந்து பல மடங்கு இதுல காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம், அவரோட அனிமேஷனா இருக்கட்டும், அந்த எல்லா டைலாக்கா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் எப்படா மனுஷங்க என்னைக்குடா மாறினீங்க, அந்த ஒரு டைலாக்கா இருக்கட்டும். அமிதாப் பச்சன் சாரோட ஹைட் இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் 8 அடி தான் கூப்பிடணும். அந்த அளவுக்கு 8 அடிக்கு மாத்தி அந்த இடத்துல அவர் கொடுத்த ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருந்தது. மனுஷன் அவன் உட்காந்து எந்திரிக்க முடியாம வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஒட்டா. ஏன்னா அப்படி படம் இல்ல, அதாவது நான் வந்து நான் எந்த படத்தையுமே வந்து நல்லா இல்லைன்னு என் வாயில இருந்து இது வரைக்கும் எந்த படமே ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது ஒரு படம் வந்திருக்கா நல்லா இல்லைன்னு? என் வாழ்க்கையில மன உளைச்சலாகி இந்த படத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கேன். மகாபாரத்தை வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நம்மளால கமல் சார் சூப்பரா இருக்கு. இது ஹாலிவுட்டுக்கு சவால் விடுற மாதிரி தான் இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிடணும், இங்க இந்தியன் படமும் ஹாலிவுட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு. கதை நல்ல கதை தான், கல்கின்ட்டு. பட் ஆனா லாஸ்ட்ல கமல் வந்து அவதாரம் எடுக்கிறாரு, அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. நிறைய பேருக்கு அந்த விளக்கம் புரியல. என்னடா அது கர்ணனா சுபாஷ் வர இவரை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனை வந்து அஸ்வத்தாமனா காட்டுறாங்க. இவங்கெல்லாம் கெட்டவங்களாச்சே, இவங்க எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறாங்கன்னு. பட் கல்கி அவதாரத்துல நல்லவங்களா இருந்தவங்களாம் கெட்டவங்களா மாறுவாங்க, கெட்டவங்களா இருக்காங்க நல்லவங்களா மாறுறது தான் உண்மை. இது நிறைய பேர் புரியாம போறதுனால என்ன சொல்ல வரேன்னா, அர்ஜுனன் சைடு இருந்தாங்களா பஞ்ச பாண்டவர்கள்லாம், அவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறுறாங்க.
இந்த இந்த அவதரிப்புல இந்த சைடு இருந்த அஸ்வத்தாமன்ல இருந்து எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்களாம் நல்லவங்களா மாறுறாங்க அப்படின்ற ஒரு இதுல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி கௌரவர் நல்லவர்களா, பாண்டவர்கள் வந்து கெட்டவர்களா மாறுறாங்க. அதுக்காக தான் இன்னைய வரைக்கும் அவர் சபிக்கப்பட்டு அஸ்வத்தாமன் உயிரோட இருந்ததுக்கு காரணம் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றது மாறுறது நல்லா இருக்கு. கமலோட கேமியோ செம்ம ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது. இதுல பிரபாஸ் ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதோட தமிழ் ஆக்டர் பசுபதிலாம் வந்து கலக்குறாப்புல. நல்லா இருக்கு படம். எனி டைம் வாட்சபிள்.